السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا مكر الله والله خير الماكرين صدق الله العظيم. கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய அருளின் கிருபையும் இருளக நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நல்வழியிலே பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்ல இறைவனுடைய நிரப்பமான அன்பும் கருணையும் மஃபிரத் என்ற மன்னிப்பு தன்மையும் இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, ரமலானை மகத்தான முறையில் கடந்துவிட்ட நிலையில் நமக்கெல்லாம் ஒரு சோதனையாகவும் நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய, நம்முடைய நம்பிக்கையினுடைய ஆழத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாக நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய நிலையில் அதனுடைய அதனுடைய வழிகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ரப்புல் ஆலமீன் இந்த சூழலை நமக்கெல்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே எல்லா சமயங்களிலும் வக்ஃபினுடைய நிலைப்பாடு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வக்ஃபினுடைய நிலைப்பாடு எல்லா சமயத்தவர்களுமே என்ன செய்கிறார்கள்? ஏழைகளுக்காக, முதியோர்களுக்காக, கல்வி பயில்வதற்காக வேண்டி, வழிப்போக்கர்களுக்காக வேண்டி எல்லா சமயங்களுமே இந்த நிலைப்பாட்டை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் மற்ற சமயத்தவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதுவெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நின்று விடுகிறது அல்லது மாற்றப்பட்டு விடுகிறது. நான் இஸ்லாமிய வக்ஃபினுடைய சட்ட நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியங்களுக்கு வக்ஃப் செய்துவிட்டார் என்று சொன்னால் கியாமத்து நாள் வரை அது வக்ஃப் தான். அதை மாற்றுவதற்கோ, அதை விற்பதற்கோ, அதை மற்றவருடைய பெயரில் வக்ஃபை மாற்றி அமைத்து தருவதற்கோ என்ன செய்ய முடியாது. தானாகவும் உரிமையை கொண்டாடுவதற்கோ அதில் எந்த விதமான அனுமதியும் மார்க்கம் என்ன செய்யவில்லை, நமக்கு அனுமதி தரவில்லை. ஆக அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இஸ்லாமிய பெருமக்கள், செல்வந்தர்களெல்லாம் அன்று செய்த அந்த வக்ஃபினுடைய நிலைப்பாடு எந்த நோக்கத்திற்காக செய்தார்களோ இன்று வரையிலும் அந்த ஏழை மக்கள் எல்லாம் பயன்படக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நாம் பார்த்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். மதீனா மாநகரத்தில் பிஹ்ரு ரூமா
அப்படின்ற ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த பேரு ரோமா யாருடைய கிணறு அப்படின்னா ஒரு யூதனுடைய கிணறு. ஒரு யூதனுடைய கிணறு. நாம் மக்கள் எல்லாம் அந்த கிணற்றின் மூலமாகத்தான் நல்ல தண்ணீரை எடுத்து பயன்படுத்துவார்கள். தங்களுடைய குடும்பங்களுக்கு, தங்களுடைய தேவைகளுக்கு அந்த தண்ணீரை எடுத்து தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதனை பயன்படுத்துவார்கள். இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த யூதன் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த நீரை பயன்படுத்துவதை தடை செய்து விட்டான். அங்கு யாரும் செல்ல முடியாத அளவிற்கு தடை செய்து விட்டான். அப்படியே மீண்டும் அதில் நீர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகமான நாணயங்களை கேட்டு அதற்காக வேண்டிய ஏழைகளுக்கு அதனை வாங்கித்தான் அந்த நீரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யூதனிடம் பேசுகிறார்கள். அந்த யூதனிடம் போய் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இந்த ஏழைகளுக்காக வேண்டி இதனை நான் என்ன செய்ய போகிறேன், அவர்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்ய போகிறேன். காலம் முழுவதும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக வக்ஃப் செய்ய போகிறேன். அந்த யூதன் என்ன சொன்னான்னா முடியவே முடியாதுன்னு ஒரு பிடிவாதமாக இருக்குது. அந்த வேறு ரோமாவை நான் விலைக்கு கொடுக்கவே முடியாது என்று அடம் பிடித்தவனாக இருந்தான். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன செய்யறது இல்லை, அவங்களும் அதை விடுறதா இல்லை. அப்படியே அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டம் வந்தது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உடன்படிக்கையை முன்வைக்கிறார்கள். இந்த வேறு ரோமாவுடைய தொகை என்னவோ அதை நான் கொடுத்து விடுகிறேன். அதற்கு நீங்கள் என்ன விலையை நிர்ணயிக்கிறீர்களோ அதனை நான் கொடுத்து விடுகிறேன். ஒரு நாளைக்கு உனக்கு சொந்தமாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எனக்கு சொந்தமாக இருக்கட்டும். இந்த ஒரு உடன்படிக்கையை சொன்ன பொழுது அந்த யூதன் சரி அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டான், ஒப்பந்த கையெழுத்து போட்டாச்சு. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த கிணத்தை வாங்குவதற்கு உண்டான நோக்கம் என்ன? மதீனா சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் அதில் இலவசமாக பயன்பட வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கம். அது காலம் முழுவதும் பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் பேசினார்கள். ஆனால் யூதன் அந்த கிணத்தினுடைய தொகையும் கிரையும் வந்துவிட்டது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே, ஒரு நாள் நாம் என்ன செஞ்சிடலாம், மக்கள் வருவாங்க, அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்துட்டு அதற்கு தேவையான கிரையத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சார்னா அந்த யூதன் முடிவு பண்ணான். என்ன நடக்குது? முதல் நாள் இந்த யூதன் என்ன செஞ்சான், இன்னைக்கு தான் யூதன் ஒப்பந்தத்தினுடைய முதல் நாள். யூதன் என்ன செஞ்சான், அன்னைக்கு என்னுடைய நாள்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்காண்டி உட்காந்துட்டார். யாருமே வரலை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்களோ, அந்த உடன்படிக்கை வார்த்தையை முடிவு செய்தார்களோ, அப்போவே அந்த மதீனா நகர மக்களுக்கு அத்தனை நபர்களுக்கு என்ன செய்திருக்காங்க, இந்த வேறு ரூமாவை நான் அந்த யூதனிடம் விலைக்கு வாங்கி ஒப்பந்தமிடப்பட்டாச்சு. ஒரு நாள் என்னுடையது, மறுநாள் அந்த யூதனுடையது. இப்படியாக ஒப்பந்தம் போட்டாச்சு. மறுநாள் இலவசமாக தண்ணீர் வருகின்ற பொழுது முதல் நாள் யார் போய் வாங்குவா? யாருமே வரலை. மறுநாள் காலை விடிந்த முதல் இரவு வரையிலும் என்ன செய்யறாங்க, மதீனத்து மக்கள், அந்த ஏழை எளியோர்கள் மக்கள் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து அந்த வேறு ரூமாவில் மிகப்பெரிய கிணறு, நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஒரு சின்னதாக இருக்கும்லாம் கிடையாது. ஒரு மதீனா நகரமே அங்கிருந்து அந்த பயன்பாட்டிற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு நீரூற்றாக இருக்கும். அந்த நீரூற்றை மதீனா தேவையுள்ள அந்த மக்கள் எல்லாம், ஏழை எளியவர்கள் எல்லாம் காலையிலேருந்து என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும், நைட்டு இரவாயிடுச்சு. மறுநாள் காலையில் மறுபடியும் யூதன் கடையை விரிச்சுட்டு உட்காடுறான். அந்த அந்த ரோமா பக்கத்தில் சேரை போட்டு உட்காடுறான். ஒருத்தரும் வரல. இவருக்கு ஒரு கவலையாயிடுச்சு, என்னடா எப்படி ஆகி போச்சுன்ட்டு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 2-3 நாள் கழித்து மறுபடியும் பேசினாங்களா, மறுமுறையும் செய்கிறேன், அதனுடைய கிரயத்தை நான் கொடுக்குறேன், என்ன செஞ்சிரு, முழுவதுமாக இந்த இந்த கிணற என்ன செஞ்சிரு, எனக்கு நீ எழுதி கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாங்க. மறுநாள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா பேசுகிறாங்க. அது ஒப்பந்தமாகுது. அந்த கிணறு என்ன செய்யப்படுது, வாங்கி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னா வக்ஃப் செஞ்சிடறாங்க. எப்படி வக்ஃப் செய்கிறாங்க? அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் இதிலிருந்து இந்த ஏழை எளியோர்கள், தேவைப்படக்கூடியவர்கள், வழிப்போக்கர்கள் அத்தனை நபர்களுக்கும் இலவசமாக இங்கிருந்து என்ன செய்து கொள்ளலாம்,
நீர் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை எழுதி என்ன செஞ்சிட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்க, வக்ஃப் செஞ்சிட்டாங்க. இன்னைக்கும் போனாலும் பார்க்கலாம், மதினமா செல்லக்கூடியவர்கள் இன்று போனாலும் அந்த பேரு ரொஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வரலாற்று விஷயங்களை கேட்கும்போது என்ன செய்வாங்க, இது பள்ளிவாசலுக்குள்ளது, இது அவங்களுக்குள்ளது, இவங்களுக்குள்ளது, அரசாங்கத்துக்குள்ளது சொல்ல மாட்டாங்க. அது வக்ஃபுடைய நிலம், அது வக்ஃபுடைய சொத்து. அப்போ வக்ஃபு செஞ்சது, அப்போ ஏழைகளுக்காக வேண்டி வக்ஃபு செஞ்சது இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது. இப்படி ஒரு அற்புதமான, இப்படி ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு, நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கு. அப்போ இந்த வக்ஃபுடைய நிலைப்பாடு என்றது நமக்கு எவ்வளவு புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் வெளிமக்களுடைய இடத்துல அதனுடைய பார்வை மிகப்பெரிய பார்வையாக இருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய சொத்துக்கள் அவ்வளவு இருக்கிறான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேலாக வக்ஃபுடைய சொத்துக்கள் இருக்குது என்பதாக ஒரு கணக்கு என்ன செய்கிறாங்க, சென்சஸ் நமக்கு சொல்கிறாங்க. தமிழகத்தில் 60,000க்கும் மேலே அதனுடைய வக்ஃபுடைய சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு இங்கே இருக்குது. ஆனால் சரியான ஆளுமை இல்லாத அடிப்படையில் ஆங்காங்க இருக்கக்கூடியவர்கள், அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்தாற் போல என்ன செய்து கொள்கிறாங்க, அதனுடைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த சிறுபான்மையினருக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, மேலிருந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு சட்டமாக ஏற்றி லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி NCA NAA அப்படியே தொடர்ந்து வந்தாங்க இல்லையா. தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமாக நமக்கு எதிராக பொதுவாகவே சிறுபான்மைக்கு எதிராக ஒவ்வொரு சட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டு அது திணிக்கப்பட்டு புதிதாக உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி என்ன செய்யப்பட்டுருச்சு, இந்த வக்ஃப் சட்டமும் மாற்றப்பட்ட ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அது கையெழுத்து மட்டும்தான் ஆகணும். அது ஆயிடுச்சுன்னா அதுவும் சட்டமாக இயற்றப்படும். இந்த வக்ஃபு சட்டம் எப்போ இயற்றப்பட்டதோ அன்றிலிருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சட்டம் 115வது தடவை இப்போ சட்டம் மாற்று. என்னன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல் என்ன செய்வாங்கன்னா சட்டங்களை மாற்றி ஏற்றுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல சட்டங்களை மாற்றி ஏற்றுவாங்க. இப்படி ஏற்றுகின்ற பொழுது என்ன ஆயிடும்னா அந்த சட்டமே ஆக பலகீனமாக ஆகி போயிடும். அந்த ஒரு நிலைக்கு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு, நாம் எல்லாம் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதில் காப்பாற்ற வேண்டிய கடமை, அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கடமை நம்மின் மீது கட்டாயமாக இருக்கிறது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த ரயில்வே துறை, 2வது இராணுவத்துறை, 3வதாக இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த சொத்தினுடைய மதிப்பு வக்ஃபுக்காக வேண்டி தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அது காலம் முழுவதும் எல்லா மக்களுக்கும், குறிப்பிட்ட மக்களுக்கெல்லாம் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதிலிருந்து ஒரு கொள்கைவாதி, ஒரு மதத்தை சார்ந்தவன் தான் பயன்படுத்தணும் கிடையாது. அந்த தரத்தில் அந்த ஏழைகளாக, அந்த கல்விக்காக வேண்டி தேவைப்படக்கூடியவர்களாக, அதாவது யாருமே துணையில் இல்லாதவர்கள், எந்த துணையும் இல்லாத முதியோர்களுக்காக வேண்டி அதுவெல்லாம் அப்பொழுது என்ன செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. அந்த வக்ஃபினுடைய சட்ட நிலைப்பாடு அதுதான். அதுக்காக வேண்டி முடிவு செய்யப்பட்ட இந்த வக்ஃபு இந்த சொத்துக்களை எல்லாம் முடக்குவதற்கு, அதை ஆக்கிரமிப்படுத்துவதற்குண்டான சட்டங்கள் இப்பொழுது இயக்கப்பட்டு நடைமுறைக்கு வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கு. இதனெல்லாம் எதிர்த்து எல்லா மக்களும், எல்லா சமயத்தவர்களும் என்ன செய்கிறாங்க, மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா எல்லா மக்களுமே பயன்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த வக்ஃபினுடைய நிலைப்பாடு. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக ஒரு செய்தியை சொன்னாங்க. அந்த வக்ஃபினுடைய சொத்து என்பது, அதனுடைய அந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய பொருளாதாரம். அல்லாஹ்வுடைய செல்வத்தில், அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு மனிதன் கை வைக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் அதில் இடையூறுபடுத்துகிறானோ, எந்த ஒரு மனிதன் அதனை அபகரிப்பதற்காக வேண்டி முயற்சித்து கொண்டிருக்கிறானோ, அவன் நேராக கேள்வி கணக்கு இல்லாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னாங்க. அதே மாதிரி விசாரணையெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சொத்தின் மீது, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தின் மீது, அல்லாஹ்வுடைய சின்னங்கள் மீது எந்த ஒரு மனிதன் நீதமில்லாமல் அநீதமான முறையில் அதனை கையாளுகிறானோ, அதனை அடைந்து கொள்கிறானோ, அதனை அவன் பார்க்கிறானோ,
இவர்களுக்கு என்ன செய்ய கிடையாது, எந்த விதமான கேள்விகளுக்கும் கிடையாது, நேரடியாக நரகத்துக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய செல்வத்தின் மீது யார் ஒருவர் என்ன செய்கிறாங்க, அபகரிக்கிறாரோ அவர் நேரடியாக என்ன செய்யணும், நேரடியாக நரகத்திற்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையாக எச்சரிக்கையை என்ன செய்கிறாங்க, நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நமக்கு மேல் சொன்ன வசனத்திலே சொன்னால், ஓ மக்கரு மக்கரல்லாஹி வல்லாஹு கைருல் மாக்கிரின். இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த அதாவது பொதுவாகவே இந்த இஸ்லாத்திற்கு எதிரான போராட்டமோ அல்லது இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அந்த போராட்டமோ இன்று நேற்று கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு அதற்கு முன்னால் வந்த நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் அந்த அரசுக்கு எதிராக, அந்த அரசாங்கத்திற்கு எதிராக, அங்கு யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த கொள்கையையும் எடுத்து சொல்லி மக்களுடைய நலனையும் அக்கறையில் வைத்துக்கொண்டு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இறுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிம்மத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு, நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அவரவர்களுடைய நம்பிக்கையும் அவரவர்களுடைய அணுகுமுறைகளையும் பொறுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்று வரலாற்று விஷயங்களை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு செய்திகள் இருக்குது. கடல் அலையெல்லாம் காலில் பட்டுக்கிட்டே இருக்கு. கடல் அலைகள் என்ன செய்யப்படுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, அவங்களுடைய தோழர்கள்லாம் நிற்கிறாங்க. கடல் அலை என்ன செய்யுது, அந்த அலை அடிச்சு கொண்டே இருக்கிறது. இந்த இடம் வரைக்கும் அவங்க ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன செய்கிறது யா மூசா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் உங்கள் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்க. அல்லாஹ்வின் மீது உங்களுடைய நம்பிக்கை இன்னும் தாராளமாக ஆழமாக வைங்க. அவன் முடிவு பண்ணானா பாதை உங்களுக்கு வந்துடும். அவன் முடிவு பண்ணுவான்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் எடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக போயிருக்கும். அல்லாஹ்வுடைய கண் கூடாக பார்க்குறாங்க. 12 பாதைகளாக ரப்புல் ஆலமீன் அங்கு அந்த கோத்திரத்தார்களுக்கு அந்த கடலிலே வழியை வகுத்து தருகிறார். அந்த 12 கூட்டத்தார்களும், அந்த பனு இஸ்ரவேலர்கள் 12 கூட்டத்தார்களும் அந்த வழித்தடத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக கடந்து விடுகிறார்கள். அதே 12 வழித்தடங்களில் ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் சென்றார்கள், அப்படியே மூழ்கடிக்கப்பட்டார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்ப நமக்கு இங்கிருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதனை அந்த மேற்சொன்ன வரலாறு நமக்கு என்ன செய்து நினைவூட்டுகிறது. அதனால அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக நாம் வைக்க வேண்டுமோ அதே போன்றுதான் அல்லாமத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய சின்னங்களை, அல்லாஹ்வுடைய உரிமைகளை, அல்லாஹ்வுடைய விதித்த விதிகள் மீது அதை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்யணும். அதுபோல நம்முடைய துஆவின் மூலமாகவும் நம்முடைய குரல்கள் மூலமாகவும் என்ன செய்யணும், எதிர்ப்பு நிலைகளை, எதிர்ப்பு வார்த்தைகளை என்ன செய்யணும், நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனை மேற்சொன்ன வசனங்கள், நபி மொழி நமக்கு என்ன செய்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகினால் அல்லாஹ் ரசூலும் நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த துன்யாவில் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை சார்ந்தது தான் அத்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய வசனத்தை, அயஹ்ஸபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா, அப்படியே சாதாரணமாக வந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலாம், அல்லாஹ் அப்படியே விட்டுருவான்னு நினைக்காதீங்க அப்படின்னா. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களை உயிரை தாண்டிய ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அதனையும் தீனுக்காக வேண்டி, அதனையும் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் அதிலே லயித்து போவதற்கு விரும்பக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக கம்மி நமக்கு நிலைபெறக்கூடிய இந்த நெருக்கடிகள்லாம் உண்மையே கிடையாது. நமக்கு நாம் அடைந்து கொள்ளக்கூடிய, நம்மை கடந்து செல்லக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில், நபியினுடைய பார்வையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் அத்தனை விஷயங்களையும்
என்ன செஞ்சாங்க, தங்கள்கிட்ட முழுமையாக தாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆக குறைவான வழித்தடத்தை தான், நெருக்கடிகளை தான் என்ன செஞ்சுருக்காங்க, விட்டுட்டு சென்றிருக்காங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய தோழர்களுடைய கடைசி நாயகத்தோடு இருக்கிறார் இல்லையா, அவருடைய கால் தடம் இருக்கு இல்லையா, அந்த அளவிற்கு கூட என்ன செய்ய முடியாது, அவர்களுடைய அமல்களை நாம் ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து அமல்கள் செய்தாலும் அதனை ஈடுபடுத்த முடியாது. அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் தீனுடைய விஷயத்தில், மார்க்க விஷயங்களில் அது அமலாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் வணக்க வழிபாடாக இருக்கட்டும், அல்லது ஹலால் ஹராமை பேணுதலுடைய விஷயமாக இருக்கட்டும், அல்லது வரம்புகள், மசாயில்கள், சட்டதிட்டங்களை, மார்க்க சட்டதிட்டங்களை, வரம்புகளை அதை கடைபிடிக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், அத்தனையும் கம்ப்ளீட்டடாக இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நினைவுபடுத்துகிறாங்க. அதனால் அல்லாஹ் ரசூலும் நம்முடைய இந்த தீனை பாதுகாக்க வேண்டும், இந்த தீனை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த தீன் மட்டும்தான், இந்த அகீதா மட்டும்தான் நாம் கபருடைய வாழ்க்கையாகவும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையாகவும் நிரப்பமான ஒரு வெற்றியை, நிரப்பமான ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு தரும் என்பதாக அல்லாஹ் ரசூலும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த விஷயத்தின் பக்கம் வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை பற்றி உண்டான விஷயங்கள் நாம் அவ்வப்போது எதனையெல்லாம் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோமோ அதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.